பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக பாருங்களேன், நம்ம கடைசி காலத்தில் கொடிய மனிதர்கள் உருவாவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதைத் தொடர்ந்து எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் என்று சொல்லி அவனுடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம முன்னாடி தற்பிரியரை குறித்து தியானித்து இருக்கிறோம். பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவங்க, தூஷிக்கிறவங்க, கீழ்ப்படியாதவர்கள், தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவங்க எல்லாம் எழும்புவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைய தினம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது நன்றி அறியாதவர்களாயும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றி அறியாதவர்கள் என்று சொல்லும்போது ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீங்க பேசுங்க. நம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கிறதாய் மாறட்டும். ஆவில உங்களுடைய வார்த்தையை பேசணும் கிருபை தாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது நன்றி அறியாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமாக எழும்ப போகிற ஒரு காலத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி என்று சொன்னால் என்ன? ஒரு காரியம் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றோம். அப்போ அந்த உதவிக்கு ஏற்ற விதத்தில் அவங்க என்ன செய்யறது? அவங்க மறுபடியும் வாய்னால் வெறுபெல்லாம் சொல்லுவாங்க, அப்பா தேங்க்ஸ்ப்பா. இது நார்மலாக நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் கம்பெனிக்கு போகிறோம். கம்பெனியில் நீங்கள் ஒரு லீவு ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க, மேனேஜர்கிட்ட கேட்குறீங்க, மேனேஜர் எனக்கு லீவ் வேணும்னு கேட்குறீங்க. அவர் முடியாத சூழ்நிலை தான், கடினமான சூழ்நிலை தான். ஆனால் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் கேட்குறீங்க. கேட்டதும் என்ன செய்கிறாரு? அவர் உங்களுக்காக முயற்சி பண்ணி லீவெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வாயினால் சொல்கிறோம், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம். இது நன்றி. இது இயேசுவை இதற்கு இயேசுவை அறியணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரும். அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா UK மக்களோடு கூட நான் சிலரோடு நான் இங்கே இருக்கும்போது நான் பழகியிருக்கிறேன். இந்த பேகிற தேசத்தில் வேலை செய்யும்போது யூரோப்பியன் மக்களோடு பழகும்போது அவர்கள் எல்லா விஷயத்தில் அதுலேயும் சின்ன சின்ன காரியங்கள் கூட அவங்க என்ன செய்வாங்க? தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் நினச்சிருக்கேன்ப்பா, எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியர்களாகிய நம்மளை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, சிலர் மட்டும்தான். அதுவும் குறிப்பாக கடவுளோடு கூட நெருங்கி வாழ்கிறவங்க மட்டும்தான் அதிகமாக மற்றவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்போது ஏன் இந்த தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா நன்றி அறிதல் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படின்னா ஒரு காரியம் நமக்கு செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லும்போது தேங்க்ஸ் சொல்கிறதுனால ஏதாவது வருதா? ஒன்றும் வராது. நமக்கு தேங்க்ஸ் சொன்னதுனா பணம் வருதா? இல்லை. ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம செஞ்சதுக்கு ஒரு ரிப்ளை என்ன செஞ்சுருக்காங்க? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்றது தான் பொருள். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பிறக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கி அநேகர் நீங்களும் நானும் இதை கேட்குறவங்க அநேகர் இயேசுவை அறிந்து கொண்டவர்களாக இருக்கலாம். அப்போது ஆண்டவராகிய தேவனை அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. அவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாவற்றிலும் அவருக்கு நன்றி உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அதுக்கு ஒரு நாள் இப்படியாக நான் ஒரு சிஸ்டரோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். பேசிக்கொண்டிருக்கும்போது அந்த சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், அப்பா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி செலுத்துறதுக்கு பழகுங்க. உங்கள் வாயினால் முதலாவது நன்றி சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்கிட்ட சிம்பிளாக கேட்டாங்க, எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு நான் அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது என்னுடைய இருதயத்தில் ரொம்ப துக்கத்தோடு நான், உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தாரே, உங்களுக்காக ஒரு ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே, உங்களுக்காக ரட்சிப்பை, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை, அதாவது விலை மதிப்பற்ற ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கு கொடுத்தாரு. அவர் கிருபையாய் கொடுத்தாரே, உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களுக்காக நீங்கள் நரகம் போகக்கூடாது என்பதற்காக அவர் எல்லா தண்டனை அவர் வாங்கிட்டாரே, அது எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. இதற்கு நீங்கள் நன்றி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது உண்மையாகவே என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. அப்போது இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் எதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்? அவர் எனக்கு என்ன கோடியாக தந்தார், எனக்கு என்ன பெரிய வீடாக தந்தார், எனக்கு பெரிய குடும்பத்தை, நல்ல குடும்பம் தந்தாரா, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் எப்படி நன்றி செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தால்
நிச்சயமாகவே நீங்கள் நன்றி செலுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், அப்போ முதலாவது ஆண்டவர் நமக்கு செஞ்ச சின்ன சின்ன காரியம், அதில் மிக முக்கியமான காரியம் ரட்சிப்பு. ஆண்டவர் உங்களை உண்மையாக ரட்சித்திருப்பாரானால் நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லணும், ஆண்டவரை நீங்கள் என்ன ரட்சித்தீங்களப்பா, உன் பிள்ளையா என்னை மாற்றினீங்களப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ படித்தவங்க இருக்கிறாங்க, பணமுள்ளவங்க இருக்கிறாங்க, அழகுள்ளவங்க இருக்கிறாங்க, கோடி கோடி சம்பாத்தியம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இவ்வளோ பெரிய ரட்சிப்பு என்று சொல்லி எபிரேயரை ஆக்கியோன்னு சொல்லுகிறார். அப்போ ரட்சிப்புங்கிறது அவ்வளோ பெரிய மகிமையான காரியம். எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பில் வர முடியல. ஆனால் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் ஆண்டவருக்கு நீங்களும் நான் என்ன செய்யணும் தெரியுமா? அவருக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால் இதுவரையிலும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்லைன்னா, இன்னிலிருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பீர்களா? காரணம், கடைசி காலத்தில் சாத்தான் எழுப்ப போகிற ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? நன்றி அறியாதவர்களை பிசாசானவன் எண்ணி அதிகமாக எழுப்புகிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனுக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. தேவனிடத்துல நன்றி உணர்வுள்ள ஒரு அனுபவத்தை இழக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த கடைசி காலத்துல சாத்தான் அநேகருக்குள் அதை எழுப்ப போகிறான். ஒன்று. ரெண்டாவது, மனிதனுக்கு மனிதன். அதாவது உங்களுக்கு நல்ல காரியத்தை, உங்களுக்கு இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு உயர்வதற்கு காரணமாய் ஒருவேளை உங்களுக்கு ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு படிக்கல்லாக இருந்தவர்களை கூட நீங்களும் நான் உதாசீனப்படுத்துகிற ஒரு காலம்தான் கடைசி காலம். அதனால இந்த ரெண்டு விதத்துல, முதலாவது ஆண்டவருக்கு நன்றி உணர்வாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இன்னைக்கு இவ்வளவு மேன்மையான அனுபவங்களை தந்திருக்கிறாரே, ஊழியத்தின் பாதையில பயன்படுத்துகிறாரே, அநேகருக்கு என்ன ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரே, இதற்கென்று சொல்லி ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, மனிதர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க, ஊழியக்காரங்க நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க, ஆவிக்குரிய நண்பர்களும் இந்த உலக நண்பர்களும் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். இந்த ரெண்டு விதத்துலையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் சபைகளுக்கும் சரி, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தா கூட உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறபடினால இந்த செய்தியை உங்களுக்கும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, லூக்கா 17வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியாய் ஒரு நன்றி அறியாத குணத்தையும் நன்றி அறிகிற ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 17வது அதிகாரம் லூக்கா 17:15 வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த அனுபவம் பற்றி ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கும். 10 பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அற்புதத்தை கொடுக்குறாங்க. 10 பேரும் குஷ்டரோகிகளா இருக்கிறாங்க. ஒரு குஷ்டரோகியா இருக்கும்போது ஒரு குடும்பத்துல ஒரு குஷ்டரோகி வந்தா கூட அவங்கள சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, குடும்ப மெம்பர்ஸ் கூட. உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் டைம்ல நல்ல பணம் உள்ளவங்க கூட, பணம் படைத்தவங்க, பெரிய கோடீஸ்வரர் கூட என்ன நடந்துச்சு? கோவிட் வந்ததுனால அவங்க சொந்த குடும்பமே வீட்டுக்குள்ளே ஏற்றாத அனுபவங்களெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்தோம். அப்போது ஒரு சாதாரண கோவிட்டுக்கே இவ்வளவு உலகத்தில் வித்தியாசங்களை பார்த்தோம்னா, அந்த காலத்தில் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வர முடியாது. அவன் சொந்த வீடாக இருக்கலாம், அவன் தான் வீடை கட்டியிருக்கலாம், ஒருவேளை அவனே லோனு வாங்கி அவன் கோடிக்கணக்காக வீடை கட்டினா கூட அந்த வீட்டுக்குள்ளே அவனால் வர முடியாது. அப்படிப்பட்ட காலம் பழைய ஏற்பாட்டின் காலம். அப்படிப்பட்ட ஒரு எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட குஷ்டரோகி ஆகிய 10 குஷ்டரோகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் வரும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்களுக்கு அற்புதமான ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஒரு சுகத்தையும் கட்டளையிட்டாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு அன்புள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை கூட என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? அந்த 10 பேர்ல ஒருத்தர் தான் அந்த அன்பை புரிந்து கொண்டு நன்றி உணர்வாய் வந்து மறுபடியும் பார்த்த, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, நீ என்ன சுகப்படுத்தினீங்களே, உமக்கு மகிமைன்னு சொல்லி அந்த ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் மற்ற 10 பேர் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த 16வது வசனம், அவருக்கு பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அவன் சமாரியன், அவன் யூதன் கிடையாது. இன்றைக்கு சொல்லப்போனால் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. இயேசுவை அறியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் தான் அந்த சமாரியனை ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா அந்த ஒரு மனிதன் என்ன செய்யறாரு? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை நன்றியுள்ள ஒரு மனிதனாய் வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்க.
ஆனால் அடுத்த காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நான் சுகம் கொடுத்துட்டேனே, நான் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டேனே, நான் ஒரு அற்புதத்தை செய்துட்டேனே, அவன் மறுபடியும் என்னிடத்துல வந்து நன்றி என்று சொல்லி என் பாதத்துல அமர்ந்திருந்து என்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு என்னுடைய பிரசன்னத்தில் அவன் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி அவரை எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், எங்கப்பா மற்றவங்கன்னு சொல்லி கேட்கும்போது 18வது வசனம், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோம் என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ 9 பேரும் ஆண்டவர் அறிஞ்சவங்க தான், அந்நியன் கிடையாது. ஆண்டவரை அறிந்த இஸ்ரவேலர்கள், ஆனால் அவர்களுக்கு நன்றி உணர்வு இல்லைங்க. ஆனால் இதுல இருந்து ஒரு காரியத்தை நான் ரகசியத்தை சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ரகசியம். பாருங்க, இந்த 9 பேர் இஸ்ரவேலர்கள். இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஈக்குவலாக ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இல்லை இயேசு இடத்துல, ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்களை. ஆனால் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்குள்ள வருவாங்க பார்த்தீங்களா, புறஜாதியா இருந்து அவர்கள் ஆண்டவரை ரொம்ப கனப்படுத்துவாங்க, ரொம்ப நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற, நீங்கள் ஒருவேளை பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இயேசுவை குறித்த ஒரு வேல்யூ இல்லாமல், இயேசுவை குறித்த ஒரு மகிமை அறியாதவர்களாய், இயேசுவை குறித்த ஒரு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் என்ன சொல்ல வரான்னு தெரியுமா? ஆண்டவரை யாரும் மகிமைப்படுத்தக்கூடாது, ஆண்டவருக்கு யாரும் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி சாத்தான் கூட்டமாய் ஜனங்களை, இன்க்ளூடிங் கிறிஸ்தவர்களை கூட தான் எழுப்பி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த ஒருவனை போல நீங்களும் நானும், ஆண்டவர் அந்த ஒருவன்ல நானும் ஒருவனாய் இருக்கணும். ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் நன்றி உணர்வுள்ளவனாய், நன்றியை செலுத்துகிறவனாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் இன்னைக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த கடைசி காலத்துல நன்றி உணர்வு இல்லாதவர்கள் எழும்புவாங்க, உண்மைத்தான். ஆனால் ஆண்டவரை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆண்டவரை இதை பார்க்கிற ஒவ்வொரு சபையையும் கர்த்தாவே, ஆண்டவரே நீங்க நன்றி உணர்வுள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமை உள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.